பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் நம்ம ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். கடந்த 1.25 வருஷமாக 23ஆம் அதிகாரம் தியானித்து 24ஆம் அதிகாரத்தில் 3 வாரம் தியானித்து 4வது வாரம் தியானிக்க போகிறோம். 24ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனத்தை வரை வாசிப்போம். ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதனானான். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்த வயது உள்ளவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ள வயதில் முதிர்ந்தவனும் தனக்கு உண்டானவன எல்லாவற்றுக்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி நான் குடியிருக்கிற கானானுடைய குமார்த்திகளில் என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்திற்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனை ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று சொல்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனும் ஆகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். போதும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளோடு பேசுவதற்காக நாம் கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம் மீண்டும் கர்த்தர் இவைகளிலிருந்து நாங்கள் பேச உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது 24ஆம் அதிகாரத்தில் நம் முதலாவது ஒரு வாரத்தில் விரிவாக்கும் ஆசீர்வாதம் என்று நம்ம தியானித்தோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை விரிவாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும், ஆபிரகாம் என்ன செய்தான் என்று தியானித்தோம். 2வது வாரத்தில் முதிர்ந்த வயதிலும் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று தியானித்தோம். அந்த சகல காரியங்களை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆபிரகாம் என்ன செய்தான், நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று தியானித்தோம். 3ஆவதாக நம்ம எலியார் என்பது தமஸ்கு ஊரான். தமஸ்குவை குறித்ததான காரியத்தை, துணியின் நெய்தல் உள்ள இடம் என்பதை கொண்டு தமஸ்கு குருவி காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு இந்த பகுதியிலிருந்து அந்த முதிர்ந்த வயதுள்ள அந்த எல்லாவற்றுக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிற எலியாரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 11 பேர் எலியார் என்கிற வார்த்தையில் வேதாகமத்தில் இருக்கிறாங்க. இந்த அதிகாரத்தில் அந்த பேர் சொல்லப்படலைன்னாலும் 12ஆம் அதிகாரத்தில் இந்த பேர் பிந்தின அதிகாரங்களிலும் சொல்லப்பட்டு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது எலியார் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், உதவியின் தேவன் என்ற அர்த்தம். அதாவது தேவனுக்கு உதவி செய்கிறவன் என்ற அர்த்தம். ஒரு அலேலுயா. அப்போ நீங்களும் நானும் தேவனுக்கு உதவி செய்யக்கூடியவளாக இருக்க வேண்டும். ஊழியர்களானாலும் தேவ பிள்ளைகளானாலும் இந்த பூமியில் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட நாள் முதல் ஆண்டுடைய வருகை வரையும் அவருக்கு நாம் உதவி செய்யக்கூடியவளாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தத்தை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ நல்ல கவனி, அந்த வசனத்தில் முதிர்ந்த வயதுள்ளவன் தன் வீட்டுக்காரங்களில் சகல காரியங்கள் அதிகாரம் உள்ளவன். அப்படின்னா ஆபிரகாமுடைய சகல காரியங்களிலும்
இவன் தன் பொறுப்பாக இருந்து அதிகாரமுள்ளவனாக இருந்து ஆபிரகாமுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்யக்கூடியவனாக இருந்தது தான் இந்த எலியாசார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமுக்கு கைப்பிடித்தவர்கள் கீழ்ப்படிந்தவர்கள் 318 பேர் இருந்தாலும், இன்னும் நிறைய வேலைகள் இருந்தாலும், பூமி தாங்க முடியாத மந்தைகளும் ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அத்தனையும் கவனித்து குடும்பத்துக்கு தேவையானவைகள், ஈசாக்குக்கு தேவையானவைகள், சாராளுக்கு தேவையானவைகள், வேலைக்காரர்களுக்கு தேவையானவைகள், எந்த நேரத்தில் எதை விதைக்கணும் அறுக்கணும், எந்த நேரத்தில் செம்மறை ஆடினுடைய மயிரை கத்திருக்க வேண்டும், அவளுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் ஆனாலும் கணக்கு வணக்கானாலும் ஆபிரகாமுடைய வீட்டு காரியங்கள் அத்தனையும் அவன் பொறுப்பாக அதனை அதிகாரமாக இருந்து ஆபிரகாமுக்கு உதவி செய்ததைப் போல நீங்களும் நானும் தேவனுக்கு, நம்மை உண்டாக்கின தேவனுக்கு, நம்மை படைத்த தேவனுக்கு இந்த பூமியில் இருக்கிற காலங்கள் வரையும் நாம் அவருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உடலே சொல்லலே லூயா. சில நேரத்தில் நம்ம தப்பாக நினைப்போம், தேவன் தான் நமக்கு உதவி செய்யணும், உண்மைதான். அதே சமயத்தில் தேவனுக்கு உதவி செய்யணும். புதிய பிரகாரத்தில் 5 வகை ஊழியங்கள் இருக்கிறது. அப்போஸ்தலர்கள், போதகர், மேய்ப்பர், சுவிசேஷர்கள், தீர்க்கதரிசிகள்னா இந்த 5 ஊழியத்தின் மூலமாகவும் தேவனுக்கு அந்த ஊழியத்தில் நாம் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பற்பல ஊழியங்கள் இருந்தாலும் அதை காணிக்கையினாலும் தாங்குகிற தேவ பிள்ளைகள் அதற்கு அவர்கள் உதவியாக இருப்பார்கள். ஒரு அலேச்சுனலே லூயா. கடந்த சில வருஷங்களுக்கு முன்பாக ஒரு முதிர்ந்த வயதில் குடும்பத்தை சந்திக்கும் போது, எப்படி இருக்கீங்க, இந்த பிள்ளைகள் எல்லாம் நல்லா கவனிக்கிறாங்களா என்று கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் பாஸ்டர், எங்களுக்கு தேவையானது சரீரத்துக்குரியது, எந்த நாங்கள் வியாதிப்பட்டாலும் எந்த காரியத்திலும் எங்கள் பிள்ளைகள் ஒரு குறை இல்லாமல் எங்களுக்கு எல்லா விதத்திலும் விசாரித்து எங்களுக்கு உதவியாக இருக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு எந்த குறித்து பாரம் இல்லை. இதே போல தான் இயேசு நம்மை நம்பி பல பொறுப்புகளை தந்திருக்கிறார். நாம் அவருக்கு உதவி செய்யணும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம அவர் சொல்லணும், நான் அனுப்பினேன், ஏற்படுத்தி இருக்கிற, அழைத்த, ரட்சித்த என் பிள்ளைகள் நான் விரும்புகிற எல்லாவற்றிலும் எனக்கு உதவியாக இருக்கிறார்கள் என்று சொல்லணும். சில பெற்றோர்களை நம்ம விசாரித்து பார்த்தான்னா, ஆமாம் பஸ் 4 பிள்ளைங்களை பெற்றிருக்கிறோம், ஒன்றுக்குமே உதவலை அப்படிம்பாங்க. அப்படின்னு தேவன் நம்ம இடத்துல பரம தகப்பன் சொல்லக்கூடாத அளவுக்கு நாம் அவருக்கு உதவியாக இருக்கணும். சில நேரங்களில் நான் மாவட்ட போதகராக இருப்பதனால பல ஆலய பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். அந்த ஆலய பிரதேசத்தில் என்ன செய்வாங்கன்னா, பாசமாக சொல்லுவாங்க, நாங்கள் ஆலயம் கட்டுவதற்கு இடமில்லாமல் இருந்தோம். அப்போ இந்த குடும்பம், அவங்க பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க, அவங்க அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு தங்கள் நிலத்தை கொடுத்து எங்களுக்கு என்ன செஞ்சாங்க, உதவி செய்தார்கள். அல்லேலூயா. இதுதான் தேவனுக்கு செய்கிற உதவி. இன்னும் சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் சர்ச்சை கட்டிட்டோம், அதனால் அதை வார்த்துப்படாமல் இருந்தோம், நாங்கள் ஜெபித்த போது ஒரு குடும்பம் அதை பொறுப்பெடுத்து அதை நாங்கள் செய்கிற பாஸ்டர் என்று அதை வாழ்த்து போடுகிற எல்லா வேலைகளை செய்வதற்கு அந்த குடும்பம் தேவனுக்கு எங்களுக்கு என்ன செஞ்சாங்க, உதவியாக இருந்தாங்க. ஒரு அலேச்சுங்களே லூயா. இப்படி பல சாட்சிகளை கேட்கும். நம்ம சபையில் கூட இவ்வளோ அழகாக நம்ம இந்த ஊழியங்களும் கட்டிடங்களும் இருந்தாலும் தேவ பிள்ளைகள் உதவி செய்வதனால தான், தேவனுக்கு செய்ததுனால தான் இன்றைக்கு நம்ம சமாதானமாக இந்த காரியத்தை
செய்து வருகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ நம்ம தேவனுக்கு உதவி செய்யலாம். இன்னும் சிலர் சொல்லுவாங்க, எல்லாம் கட்டி முடிச்சிட்டோம், எலக்ட்ரிக்கு பல்பு ஃபேன் ஒன்றும் இல்லை, என்ன செய்யணுமோன்னு சபையை நாங்கள் ஜெபம் பண்ணோம். அப்போ ஒரு குடும்பம் முன் வந்து இதை நாங்கள் செய்கிறோம் பாஸ்டர் என்று அவங்க அதற்கு எங்களுக்கு தேவனுக்கு உதவியாக இருந்தாங்க. இதுதான் தேவனுடைய உதவி, தேவனுக்கு செய்கிற உதவி என்பது அர்த்தம். நான் முந்தின பாக்கூட சபையில் ஊழியங்கள் கட்டி முடிச்சிட்டோம், எங்களுக்கு டைல்ஸ் போடணும், சாபனம் எங்களுக்கு 50,000 ரூபாய் ப்ராமிஸ் பண்ணாங்க. அது ஒருத்தர் சார் சொல்லலை, ஆனால் கடைசி நேரத்தில் இல்லைன்ட்டாங்க. நான் மேட்டுப்பள்ளத்தில் இருந்தேன். அது கேட்ட உடனே நான் அழுதுகிட்டே இருந்தேன். பக்கத்தில் அந்த பாஸ் பார்த்துட்டே இருந்தார். டெடிகேஷன் வர்றதே இப்படி ஆகிப்போச்சு. அழுதுட்டுருக்கிற அதே நிமிடத்தில் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. மார்த்தாண்டத்துலேருந்து ஒரு ஃபோன் பண்ணினவர், சிஎஸ் சபை சார்ந்தவர். அந்த குடும்பம் எங்கள் சபைக்கு வராங்க. அவங்க பாஸ்டர் அது எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வருது? மொத்தம் 1400 ஸ்கொயர் ஃபீட். அப்படியா பாஸ்டர், நாங்கள் அது கம்ப்ளீட்டாக அந்த வேலை கூலியோடு நாங்களே என்ன செய்கிறோம், போட்டு தருகிறோம் என்று கர்த்தர் அற்புதங்களை செய்து அந்த குடும்பத்தினால அதை செய்வதற்கு தேவன் உதவி செய்தார். ஒரு அல்லேலூயா. அது தேவனுக்கு செய்கிற ஒரு உதவி என்பதை அறியும். இப்போ மோசே நல்ல கவனிங்க, அநேகர் நாங்கள் சொல்கிறாங்க, நாங்கள் தரிசனத்தை பார்த்தோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ஆண்டவர் எங்களோடு பேசினார், அதனால் ஏற்றுக்கொண்டோம். எத்தனையோ சாட்சி பார்க்குறோம். அதே தேவன் நினச்சிருந்தான்னா உலகம் முழுவதும் எல்லா ஜனங்களோடு அவரால் பேச முடியும். எந்த ஊழியக்காரனுடைய ஆதரவு இல்லாமல், உதவி இல்லாமல், எந்த விசுவாசிகளுடைய உதவி இல்லாமல் அவரால் பேச முடியும், தரிசனமாக முடியும். ஆனால் அதற்கு பதிலாக என்ன செய்கிறாருன்னா, தனக்கு உதவியாக ஊழியம் செய்வதற்காக மோசேயை கெஞ்சாத கெஞ்சி 20 லட்சம் ஜனங்களை வழி நடத்துவதற்கு மோசே கிட்ட என்ன செய்கிறாரு, அனுப்புகிறார். அது தேவனுக்கு செய்கிற உதவி. பாதி தூரம் போனால் அதற்கு பின்பு யோசுவா அதற்கு உதவியாக இருந்து அந்த ஊழியங்களை செய்து முடித்தான். அப்போஸ்தலருடைய ஊழியமானாலும், தீர்க்கதரிசி ஊழியமானாலும், சுவிசேஷ ஊழியமானாலும், போதக ஊழியமானாலும், மேய்ப்பனுடைய ஊழியமானாலும், நாம் நினைக்கக்கூடிய காரியம், நான் தேவனுக்கு இந்த ஊழியத்தில் உதவி செய்ய போகிறேன், தேவனுக்கு நான் உபகாரமாக இருக்க போகிறேன் என்கிற உணர்வோடு நாம் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை அந்தந்த சபையில் தேவன் இந்த ஊழியத்திற்கு, இந்த பரிசுத்தவான்களுக்கு என்னை உதவி செய்யும்படியாக என்னை தெரிந்து கொண்டார். என் ஊழியத்திற்காக உதவி செய்யும்படியாக என்னை ரட்சித்தார் என்கிற அந்த உணர்வு நமக்குள்ளாக உண்டாக வேண்டும். அல்லேலூயா. ஒரு சிலருக்கு அந்த தரிசனம் இருந்தாலும் அநேகருக்குள்ளாக அந்த தரிசனம் கிடையாது. தேவனிடத்தில் தான் நம்ம எதிர்பார்த்துட்டே இருப்போம். ஆகவே இது ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் நாம் செய்கிற ஊழியம், தேவன் செய்ய வேண்டிய ஊழியத்தை நம்ம செய்கிறோம். அது பெரிய உதவி. ஒரு ஆள் செய்கிற வேலையை நம்ம செய்கிறோன்னா அந்த ஆளுக்கு செய்கிற ஒரு உதவி. அதே போல் தேசு செய்கிற விட்டு போன ஊழியத்தை செய்வது அவருக்கு செய்கிற உதவி என்கிற எண்ணங்கள் எல்லாம் ஊழியருக்குள்ளே பர்சன்ட் வந்துட்டான்னா உண்மையான ஊழியங்களை செய்து உண்மையை உத்து மூலமுள்ள ஊழியனே என்று அழைக்கிற இடங்களிலே நாம் காணப்படும். ஆக நாம் செய்கிற எந்த காரியமானாலும் தேவனுக்கு உதவி செய்கிறோம் என்கிற எண்ணத்தோடு நாம் இருக்க வேண்டும். இங்கே இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்க முடிகிறோம். இப்போ அவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கிறார் ஆபிரகாம். தன் குமாரனாக ஈசாக்குக்கு கானான் தேசத்தில் என்ன செய்யக்கூடாது, பெண் எடுக்காமல் குறிப்பிட்ட இடங்களில் போய் தேவ சித்தத்தின்படி என் மகனுக்கு ஒரு பெண்ணை நீ பார்க்கணும். எவ்வளோ பெரிய உதவி! யாராவது அப்படி சொல்லுவாங்களா?
அதில் உண்மையுள்ளவனாக இருக்கிறதுனால அவனை நம்பி அந்த உதவியை கேட்குறாரு. தொடையின் கீழ் கையை வைத்து உடன்படிக்கை செய்தார். பொதுவாக இந்த பகுதி என்ன சொல்லுவாங்கன்னா, அதேபடி எலிஜா ரெபெக்காளை கண்டு ஒட்டகத்தின் மேலே ஏற வைத்து ஈசாக்கின் இடத்துல ஒப்பு கொடுத்தால் என்பது நமக்கு நல்லா தெரியும். அந்த காரியத்தை சரியாக செய்து முடித்தவன் தான் எலியாஜா. இப்போ நமக்கு என்ன பொறுப்புன்னா, ஊழியர்களுக்கு என்ன பொறுப்புன்னா, பாவிகளானாலும் துன்மார்க்கமானாலும் அவனுக்குள்ளாக சுவிசேஷங்களை சொல்லி அவனுக்குள்ளே அவனை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி அபிஷேகத்தின் வழியாக நடத்தி உபதேசத்தின் வழியாக நடத்தி அவன் சபையாய் மாறும்போது அந்த மணவாட்டியை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியை நிறுத்துகிற வேலை தான் நம்மளுடைய வேலை. ஒரு அலைச்சொல்களே இல்லையா? அதில் உண்மையாக இருக்கணும். வசனங்களை வாசிங்க. 2 கொரிந்தியருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம், அங்கே 12ஆம் வசனத்தை கூட வாசிங்க. 2ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 11:2. 1 கொரிந்தியர் 11 2வது வசனம். சகோதரரை, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கைக்கொண்டு வருகிற நிமித்தம் உங்களை புகழுகிறேன். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர்ல 1 கொரிந்தியர் 11:2 இல்லை 2 கொரிந்தியர் வாசிப்பார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக்க. நான் நல்ல கவனிங்க. அப்போஸ்தலனாய் பவுல் சொல்கிறேன், சபையை பார்த்து சொல்லும்போது நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமாய் இருக்கிறேன். ஒரு அலைச்சொல்களே இல்லையா? அப்போ எலியாஜர் ஆபிரகாமுடைய மகனுக்கு பெண்ணை பார்த்து ஒப்புவித்ததைப் போல ஊழியராக நமக்கு கற்புள்ள சபையை கன்னிகையாக மாற்றி கிறிஸ்துவாகிய புருஷனுக்கு முன்பாக நாம் நிறுத்துவதற்காக நான் ஒப்புவிக்கப்பட்டு அந்த விஷயத்தில் நான் ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறேன் என்று பவுல் சொல்வதைப் போல இதுவே நாம் செய்கிற தேவனுக்கு உதவியான காரியம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சபையை எப்படி நடத்தணும்? நம்ம இஷ்டம் போல நடத்த முடியாது. கலப்படமுள்ள வசனத்தின்படியும் நடத்த முடியாது. தெளிவான சத்தியத்தோடு தெளிவான உபதேசத்தோடு சபையை ஈசாக்குக்கு எலியாஜர் பெண் பார்த்து சேர்த்ததை போல ஊழியராக நமக்கு இந்த 5 வித ஊழியத்திலும் ஒரு நபரை கற்புள்ள கன்னியாகிய கிறிஸ்து என்கிற புருஷனுக்கு முன்பாக நிறுத்துவதற்காக இந்த ஊழியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இப்போதை போல அந்த காரியங்கள் வைராக்கியமாக நம்ம தேவ வைராக்கியமான ஒரு காரியம். ஆனால் கடினமான காரியம்தான். அவர் சொல்லும்போது உங்களுக்காக நான் மீண்டும் கர்ப்ப வேதனைப்படுறேன் அப்படின்லாம் சொல்லுவான். ஆனாலும் அந்த காரியத்தை நம்ம செய்து முடிக்கணும். உலக பிரகாரமான திருமண காரியங்கள் ஒரு நாளில் கூட பெண் பார்த்துடலாம். இது அப்படியெல்லாம் எத்தனையோ 1000 வருஷமாக அவருக்காக ஒரு மணவாட்டி சபையை, ஆட்டுக்குட்டியானவருக்கு ஒரு கல்யாண பெண்ணை, மனைவியை நம்ம என்ன செய்கிறோம்? ஆயத்த பண்ணுகிற வேலையை தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா. இப்படி நம்ம வேதத்தில் நிறைய காரியங்களை நம்மால் வாசிக்க முடிகிற காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது.
இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல், நல்ல கவனிங்க, கரை திரை முதலானவைகள் ஒன்று இல்லாமல், பரிசுத்தமும் பிழையற்றதுமான, எப்படி நிறுத்தணுமா? கரை இருக்கக்கூடாது, பிழை இருக்கக்கூடாது, பரிசுத்தமும் பிழையற்றதுமான, பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி, யாருக்கு முன்ன? தமக்கு முன் நிறுத்தி கொள்ளும்படி தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்போ நம்ம செய்கிற அதற்கு தான் நம்ம ஒப்பு கொடுத்தார். அந்த வேலை செய்வது தான் நாம் தேவனுக்கு செய்கிற உதவி. தகுதி இல்லாதவர்களை, ரட்சிக்கப்படாதவர்களை, துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்களை, பாவம் செய்கிறவர்களை மனவாட்டியாக மாற்றி கரைத்திரை இல்லாமல் அவரே தம்மை ஒப்பு கொடுத்தார் என்றால் அது தேவனுக்கு முன்பாக நிறுத்துகிற வரையும் நாம் அந்த ஊழியத்தை செய்து முடிப்பது தான் தேவனுக்கு செய்கிற உதவி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2 பேருக்கு நிருபத்தில் வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். 2 பேரும் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும், நீங்கள் நம்ம எப்படி இருக்கணுமா? கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி, அவருடைய சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஒரு அல்லேலூயா. ஆக ஆண்டவருக்கு மனவாட்டியாய் சபையை நிறுத்துகிற, அவருக்கு உதவி செய்கிற அந்த ஊழியத்தின் மூலமாக நாம் தேவனுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னும் சில வசனங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு வாசிப்போம். எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, 8ஆம் அதிகாரம் எஸ்ரா 8:36. வேகமாக வாசிக்கணும். நிகமையாவுக்கு முன்னாடி இருக்கும். எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். எஸ்ராவின் புஸ்தகம் நானே வாசிக்கிறேன். எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 36 வசனம் வாசிக்கிறேன். பின்பு ராஜாவுடைய சன்னத்துக்குள்ளேன்னா ஆணையை நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற ராஜாவின் தேசாதிபதிக்கும் அதிகாரிகளுக்கும் ஒப்புவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் ஜனங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் உதவியாக இருந்தார்கள். ஒரு அல்லேலூயா. எப்படி இருந்தாங்களா? அந்த ஆணையின் நிமித்தமாக அங்கே நதிக்கு அப்புறத்தில் இருக்கிறவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கும் ஜனங்களுக்கும் உதவியாக இருந்தார். அப்போ நம்ம எதற்கு உதவியாக இருக்கணும்? ஜனங்களுக்கும் தேவ ஆலயத்திற்கும் உதவி செய்யக்கூடியவர்கள் தான் நம்முடைய வேலை. நிகமையானாலும் எஸ்ரானாலும் இவங்கெல்லாம் இவங்க காலத்தில் தேவனுக்கு பழுது பார்த்தாலும் அதெல்லாம் தேவனுக்காக செய்த உதவி. சாலமோனானாலும் இப்படி கட்டி கொண்டு இருக்கிற எல்லா தேவாலயமானாலும் தேவனுக்காக நம்ம உதவி செய்கிறோம் என்பது தான் அந்த காரியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்தருடைய புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை நம்ம வாசிப்போம். நீ இந்த காலத்திலே, யாருக்கு? மொர்தெகாய் சொல்லுவான் எஸ்தருக்கு, அரண்மனை வாழ்க்கை வாடுகிற நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால், யூதருக்கு
அதான் உதவி. யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்தில் வேறு ஒரு இடத்திலிருந்து வரும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். அழிஞ்சு போயிடுவீங்க. நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு நல்ல கவனிங்க. அந்த வசனம் நல்ல, இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியா இருக்கும்படி. உனக்கு இந்த தந்தை அந்தஸ்து எதுக்குன்னா, தேவ ஜனங்களுக்கும் தேவனுக்கு நீ உதவியாக இருக்கும்படி. உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, ராணி என்கிற பட்டம் கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்லலானான் என்று சொன்னான். அப்பொழுது எஸ்தர் மொர்தெக்காவுக்கு மறுபடி சொல்ல சொன்னது, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் இருங்கள். எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்ன ஒரு அலை சொல்லுங்களே. அல்லேலூயா. முதல்ல அவன் வந்தது ஏற்றுக்குள்ள. ரெண்டாவது அவன் சொல்லும் போது, தேவ ஜனத்துக்கும் தேவனுக்கென்று உதவி செய்ய முடியாத இந்த சாணத்தை தந்திருக்கிறார் என்று சொன்ன உடனே கீழ்ப்படிந்தால், அவள் துணிந்து அந்த அரண்மனைக்கு செங்கோலை தொட்டதினால தேவ ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள். முதலே சொல்களே. அல்லேலூயா. அது தேவனுக்கும் தேவ ஜனங்களுக்கும் செய்த உதவி. நம்ம அப்படி தான் வச்சிருப்பார். நம்ம பூமியில் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு உதவி செய்கிற சிந்தனையோடு, தேவனுக்கு உதவி செய்கிற தரிசனத்தோடு, எந்த காரியம் அதை செய்யும் போது தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். நெகோமியின் காலத்தில் ஆலயம் கட்டும்போது தடை வந்தது சன்பலாத் தொபியாவின் மூலமாக. ஆனாலும் அந்த காரியம் செய்து முடித்ததை போல நாம் செய்கிற இந்த காரியம் தேவனுக்கு உதவி செய்கிற காரியம், தேவனுக்கு சகாயம் செய்கிற ஒரு காரியம், தேவனுக்கு உபகாரங்கள் செய்கிற பெரிய காரியங்கள் என்று நினைத்து தேவ வைராக்கியமாக அதை செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா. யாரோ செய்யணுன்ட்டல்ல, நம்ம இன்று வரை கர்த்தருக்காக உதவி செய்வதற்காக தேவன் வைத்திருக்கிறார். 1 பேதுருக்கு நிருபத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 10-11 வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10-11. அவனவன் பெற்ற வரத்தின்படியே ஆண்டு சொல்லார். யாரெல்லாம் எப்படி செய்யணும்னா, அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உட்காரணக்காரன் உள்ள ஒவ்வொருவர் உதவி செய்யுங்கள். ஒவ்வொருவருக்கு என்ன செய்யணுமா? உதவி செய்யணும். ஒரு அலைச்சல்களே. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கொடுத்த வரங்களின்படி, பற்பல கிருபைகளின்படி நாம் தேவனுடைய ஊழியம் என்றால் உதவி செய்யுங்கள் அப்படிங்கிறார். அதை தான் எலியாஜர் என்றால் தேவனுடைய உதவி, அல்லது அவன் தேவனுக்கு உதவியாக இருந்தான். இப்போ நீங்களும் நான் என்ன செய்யணும்? இந்த பூமியில் இருக்கிற வரை ஆலயங்களானாலும் விசுவாசிகளானாலும், இப்போ இன்றைக்கெல்லாம் விசுவாசம் இருக்கிறாங்கன்னு என்ன செய்கிறாங்க? தேவனுடைய ஆலயத்துக்கு தசமம் காணிக்கிறதுனால உதவியாக இருக்கிறாங்க. இல்லைன்றாலும் ஊழியம் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்படிப்பட்ட உதவி காரியங்களை தேவனுக்காக செய்கிற சிந்தனை இருக்கணும். இப்போ மத்திய சுவிசேஷத்தில் அழகாக சொல்வார். 25ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் வாசிக்கும் போது, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 44 வசனத்தை அழகாக சொல்கிறார் பாருங்க. நீங்கள் நினையாத நாளிகையிலே
மனுஷகுமாரன் வருவார். வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அந்த வசனம் கிடையாது. 25ஆம் அதிகாரம் 44வது வசனம். வசனத்தை கரெக்டாக வாசிக்கணும். 25ஆம் அதிகாரம் 44வது வசனம். நானே வாசிக்கிறேன். அது 25ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் அப்பொழுது அவர் எல்லாம் கவனிங்க. அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதித்திரமாக மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஊழியர் சொல்ல மிகவும் சிறியவர்களாகிய இவர்களை ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருக்கிறீர்களோ அதை எனக்கே செய்யாதிருக்கிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுவேன் என்றார். அதன்படியே இவர்கள் நித்திய ஆக்கினைக்கு அடையவும் நீதிமான்களே நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். அது முந்தின வசனத்தை வாசிக்காம அந்த வசனத்தை நீங்கள் வாசிட்டீங்க. நானே வாசிக்கிறேன். நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. வசனங்களை என்று கரெக்டாக வாசிக்கணும். அதாவது அந்த வசனம் சொல்லும்போது நான் தாகமாக இருந்தேன், எனக்கு என்ன செஞ்சீங்க? அப்பொழுது அவர்களும் அப்படி பார்த்து, ஆண்டவரே உம்மை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவர்களாகவும் வியாதிப்பட்டவர்களாகவும் காவில் அடைக்கப்பட்டவர்களாகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாது இருந்தோம் அப்படிங்க. என்ன செய்யலையா? எப்போ நாங்கள் உதவி செய்யாமல் இருந்தோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ தேவனுக்காக, தேவனுடைய ஊழியர்களுக்காக பசியாக இருக்கும்போது, தாகமாக இருக்கும்போது, பலவீனங்கள் படும்போது அவர்களுக்கு நீங்கள் என்ன உதவி செய்கிறீர்களோ அதை எனக்கே நீங்கள் உதவி செய்தீர்கள். ஒரு அலைச்சல்களே இல்லையா? உதவி செய்த கூட்டத்தை உலகம் உண்டானது முதல் அந்த ராஜ்யத்திற்குள்ளாக நீங்கள் பிரவேசிங்கள் என்றார். உதவி செய்யாதவைகளை நித்திய ஆக்கினைக்குள்ளாக தள்ளினார். அப்போ இதிலிருந்து நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம், நம்ம பூமியில் தேவனுக்கும் தேவாலயத்திற்கும் தேவனை சபை நடத்துகிற நடத்துக்காரர்களுக்கும் நம்ம உதவியாக இருக்கும்படி தேவன் நம்மை வைத்தார். அதுதான் அந்த பேருக்குள் அர்த்தம், தேவனுடைய உதவி என்று சொல்லப்படுகிறது. ரெண்டாவது இன்னொரு அர்த்தம் இருக்கு. தேவன் உதவியாக இருக்கிறார் அல்லது உதவி செய்கிறார். இப்போ தேவனுக்கு நம்ம உதவி செய்யணும் பார்த்துட்டோம். இப்போ தேவன் நமக்கு உதவி செய்கிறார். ஒரு அலேச்சுங்களேயா, பைபிளில் ஒருவருக்கொருவராக நீங்கள் என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்கள் அப்படின்னு பைபிளில் இருக்கிற போல் நாம் என்ன கர்த்தர் செய்கிற உதவி, பெரிய உதவி என்னன்னா, பாவத்திலிருந்து அக்கறம் மீட்டு நம்ம ரட்சித்தார் பாருங்க, அது பெரிய உதவி. ஒரு அலேச்சுங்களே இல்லையா? உலகத்தில் எத்தனை மனிதர்கள் இன்றைக்கி ஆசைப்பட்டால் என்ன செய்யலை? முடியல. பாவத்திலேருந்து வெளியே வரணுன்னா முடியல, ரட்சிக்கப்படணுன்னா முடிகிறதில்ல. பல வருஷங்களாக ஞானஸ்நானம் எடுக்கணும் ஆசைப்படுறாங்கள, முடியல. ஆனால் நமக்கு சம்பந்தம் இல்லாத நம்ம எல்லாம் அதை ரட்சித்தது அவர் எவ்வளோ பெரிய உபகாரம், அதை உதவி. தாவீதை தான் அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதேங்கிறான். ஒரு அலேச்சுங்களே இல்லையா? கர்த்தர் நமக்கு உதவி செய்யலைன்னா நம்ம இங்கே நிற்க முடியுமா? இதுவரையும் நம்ம ஜீவித்திருக்க முடியுமா? ஜீவித்திருக்க முடியாது. கர்த்தருடைய உதவினால தான் நம்ம நிற்கிறோம். ஒன்று அநேகர் படிப்பறிவில்லாத ஊழியர்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் அழைத்து இன்றைக்கு பெரிய ஊழியராய் மாற்றினாருன்னா அவர் செய்கிற உதவி பெரிய உதவி என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அதற்கு நம்ம சில வசனங்களை நாம் எடுத்து நம்ம வாசிக்க போகிறோம். 37ஆம் சங்கீதம்
39வது வசனம் 40வது வசனத்தை வாசிங்க. நீதிமான்களுடைய ரட்சிப்பு நல்ல கவனிங்க. நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். ஆமாம், அவர் செய்கிற உதவி கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். இக்கட்டு காலத்தில் அவரே அடைக்கலம். எவ்வளோ பெரிய அடைக்கலம்! ஆசிங்க. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அங்கே தான் பார்க்கணும். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்களை விடுவிப்பார். எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் தேவனுக்கு உதவி செய்கிறவர்களை தேவன் விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். எவ்வளோ பாருங்க, ஆண்டு கர்த்தர் அவர்களை ரட்சித்து நீதிமான்களை ரட்சித்து நமக்கு அவர் உதவி செய்கிறார். இக்கட்டு காலமானாலும் ஆபத்து காலமானாலும் துன்மார்கள் நமக்கு எதிராக எழுப்பினாலும் அவங்களுடைய கையிலிருந்து தப்பி வைக்கவும் நமக்கு உதவி செய்கிற தேவன். உடலே சொல்லுங்களேலுயா. இதுவரை அப்படித்தான் நடத்திட்டு வர்றார். உங்களையும் என்னையும் கேட்கிற உங்களையும் தேவனே அப்பேற்பட்ட உதவி நமக்கு செய்து வருகிறார். 1 சாமுவேல் எழுதின நீங்கள் புஸ்தகத்தை வாசித்து 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 15வது வசனம் வரை வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சாமுவேல், நல்ல கவனிங்க, அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாய் செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டி. ஆமா, இப்போ ஒரு உதவி தேவை. பெலிஸ்தர்கள் யுத்தத்துக்கு வராங்க, அவங்க கையிலிருந்து தப்பி வைக்கணும். அதனால் இப்போ யாருடைய உதவியை தேடுறான்னா தேவனுடைய உதவியை தேடுக்கிறான். நியாயாதிபதி தான் சர்வாங்க பகனை செலுத்தினா ஆசாரியின் ஊழியம் செய்தவன் தான். இப்போ அவன் தேவனை நோக்கி அந்த ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணான். அப்புறம் கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். சாமுவேல் சர்வாங்க தகன பலி செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். இப்ப நெருங்கிட்டாங்க. பெலிஸ்தர்கள் இஸ்ரவேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்கள். இப்ப என்ன உதவி செய்யறாரு பாருங்க. அவங்க கையிலிருந்து தப்பிவிக்க மகா இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு கீழே என்ன செஞ்சாங்க? விழுந்தார். இது யார் செய்த உதவி? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் செய்த உதவி. ஒரு சொல்லுங்களேலுயா. ஏன்னா இவங்க யுத்தத்துக்கு போல விண்ணப்பம் பண்ணாங்க, கர்த்தர் உதவி செய்தார், பெலிஸ்தர்களை முறியடித்தார். அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்தாரின் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து, நல்ல கவனிங்க, ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சோருக்கும் நடுவே நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி. நல்ல கவனி. ஆமா, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். ஒரு அலை சொல்லுங்களேலுயா. போதும். பின்னாடி அவங்க சமாதானமா இருந்தார். அப்போ அந்த காரியத்தில் யார் உதவி செஞ்சிருக்கிறாருன்னா தேவன் இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார் என்று அந்த கல்லுக்கு எபினேசர் என்று பெயரிட்டார். புதைப்பட்டு காலத்தில் எபினேசர் என்றால் இம்மட்டும் நமக்கு உதவி செய்தவர். அல்லேலூயா சொல்லுங்களேலுயா. பாருங்க, எபினேசர் நீ தானையா, இதுவரையும் எனக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? உதவி செய்தீர்கள். தேவனுக்காக உதவி செய்கிறவளை தேவன் சும்மா விடவே மாட்டார்.
கர்த்தர் அவளுக்கு எதிராக என்ன எதிரிகள் வந்தாலும் அவளை முறியடிக்க, அவள் முறிந்து போக, தோற்று போக, சாமுவேல் காலங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்ததைப் போல தேவனுக்கு உதவி செய்கிற தேவ ஜனமானால் ஊழியரானாலும் நமக்கும் உதவி செய்வார். உடலே சொல்லுங்களே லூயா, சத்தமாக சொல்லுங்களே லூயா. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதத்தின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கணும். எங்களை சோதனைகளோட புறப்படாமல் இருந்த எங்கள் சேனைகளோட புறப்படாமல் இருந்த, எங்களுடைய சேனைன்னா இஸ்ரவேல் சேனையோடு புறப்படாது இருந்த தேவரீர் அல்லவோ, தேவரீர் அல்லவோ, எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவோ, எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீ. அவள் தப்பு பண்ணும்போது அப்படித்தான் பண்ணுவோம். தள்ளிவிட்ட தேவன் அல்லவோ, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். இக்கட்டில் எங்களுக்கு, இப்போ நாங்கள் இக்கட்டில் இருக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி மனுஷுடைய உதவி வீண் விருதா. தேவனாலே பராக்கிரம் தேவனால பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து, அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். அல்லேலூயா சொல்லுங்களே லூயா. எங்கள் சேனை கூட வராமல் இருப்பது என்ன? ஏன் எங்களை தள்ளிவிட்டீரோ? எங்களுக்காக உதவி செய்ய ஆண்டவரை இக்கட்டு நாளிலே உதவி செய்யும். மனுஷுடைய உதவி விருதா, நீ பராக்கிரம் செய்கிறவரே என்று தேவனுடைய உதவியை நாடினதை போல நீங்களும் நானும் தேவனுடைய உதவியை நாடும்போது தேவன் நமக்கு உதவி செய்கிறார். தாவீதான் சொல்ல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராக கண்களை எடுக்கிறேன். பாடும்போது உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையம் படைத்தவரை பார்க்கிறேன். நமக்கு உதவி மனிதர்கள் அல்ல, தேவனே நமக்கு உதவி செய்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்களே லூயா. தேவனுக்கு உதவி செய்யும் போது நம்ம சும்மா விடுவாரா? ஆக கர்த்தர் நமக்கு சங்கீதம் 73ஆம் சங்கீதத்தில் கூட 12ஆம் வசனம் முதல் 14ஆவது வசனம் வரை நம்ம வாசிங்க. சங்கீதம் 72 12 முதல் 14 வசனம் வரை. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமியானவனையும், உதவியே இல்லை, கூப்பிடுகிறவனையும் உதவியற்ற சிறுமியானவனையும் அவர் விடுவிப்பார். பலவீனனும் எளியவனையும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். உதவி ரட்சிப்பார். அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும், அவருடைய ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவர்களுடைய இரத்தம் அவர்களுடைய பார்வைக்கு அருமையாய் இருக்கிறது. ஒரு சொல்லுங்களே லூயா. ஆக தேவன் கொடுமைக்கும் துன்மார்க்கத்தனத்திற்கும் சிறுமையானவனை, எளிமையானவனை, சிறைப்பட்டு போனவனை, பலவீனவனை அவர் நமக்கு அதிலிருந்து விடுவிப்பதற்கு தேவனுடைய உதவி நமக்கு தேவைப்படுகிறது. ஒரு சொல்லுங்களே லூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்ததை போல தேவன் உதவி செய்தார். எபிரேயர் நிருபத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்தை வாசித்து பாருங்க. எபிரேயருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம். ஆதலால் சோதிக்கப்பட்டு, நல்ல கவனிங்க, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய். ஒரு ஆலோசனைகளே இல்லையா. சோதனை நடைவிலும் பாடுகள் நடைவிலும் வாழ்கிற நமக்கு அதிலிருந்து தப்பித்து கொள்ளும்படி அல்லது சகித்து கொள்ளும்படி, தாங்கும்படி, பலம் தரும்படி, தேவன் அதிலிருந்து கடந்து வரும்படி தேவன் நமக்கு உதவி செய்கிறார். யார் நம்ம இந்த சோதனை உதவி செய்கிறார், யார் பாடுன உதவி செய்கிறார் என்று கேட்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன் நடுவிலிருந்து, உன் சூழ்நிலை சோதனையிலிருந்து, ஆபத்திலிருந்து, பாடுகளின் நடுவிலிருந்து உனக்கு உதவி செய்து அதிலிருந்து உன்னை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் பாடு என்பதை அவருக்கு தெரியும்,
சோதனை என்பது தெரியும். ஆகவே சோதிக்கப்படுகிற ஜனங்களை வேடிக்கை பார்க்காம அதனுடைய அருமையை தெரிந்து நமக்கு உதவி செய்து விடுவிக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ எலியார் என்றால் தேவனுடைய உதவி. இரண்டாவது, தேவன் நமக்கு உதவியாக இருக்கு, அவனுக்கு உதவியாக இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியம் சுருக்கமாக நம்ம பார்த்து முடிக்கிறோம். எலியார் என்று சொன்னால் தேவன் அவனது துணை என்று அர்த்தம். உண்மையிலே நமக்கு துணை யாருன்னா இயேசு தான். எங்கே போனாலும் நிழலை போல வருகிறவர் இயேசு கிறிஸ்து. இந்த தேவன் என்றென்றுமுள்ள நம்முடைய தேவன் சதா காலங்களிலும் அல்லது மரணம் வரைந்து நம்மை நடத்துவார். உலகத்தினுடைய சதா காலங்களிலும் உலகத்தின் முடிவு வரையும் நான் உங்களோடு இருப்பேன் என்று துணையாய் வருகிறவர் இயேசு மாத்திரம்தான். ஒரு அல்லேலூயா. அவர் துணையாக இருக்கிறார். அதுக்குள்ளே சில வசனங்களை ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 25ஆம் வசனமும் 26வது வசனத்தை நான் வாசிக்க நம்ம கேட்போம். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி யாக்கோபு சொல்லும்போது உன் தகப்பனுடைய தேவனாலே இப்படி ஆகும், அவர் உனக்கு துணையாயிருப்பார். யார்? யோசேப்புக்கு சொல்கிறார். அவர் உனக்கு எப்படி இருப்பார்? நான் துணையாக இருக்கிறான்னு சொல்லலை. உடைய அண்ணன் தம்பி உனக்கு துணையாக இருக்கிறான்னு சொல்லலை. உங்கள் அம்மா உனக்கு துணையாக இருக்கிறான்னு சொல்லலை. நண்பர்கள் உனக்கு துணையாக இருக்குன்னு சொல்லலை. அவர் உனக்கு துணையாக இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. சர்வ வல்லவரால் அப்படி ஆயிற்று. அவர் உயரே வானத்திலும் அதை துணையாக இருக்கிறதுனால சொல்கிறார். அவர் உயிரை அவர் உன்னை துணையாக பண்ண உயர வானத்தில் இருந்தும் உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும், அப்போ ஆசீர்வாதத்தினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் கீழே ஆழத்தில் உண்டாகிற ஆசீர்வாதம், அதாவது வானத்துக்குரிய ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் சாணங்களும் கர்ப்பங்களும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதம் என் தகப்பனுடைய ஆசீர்வாதங்களும் ஆசீர்வாதங்களும் மேற்பட்டதாக இருந்து நித்திய பர்வதங்கள் முடிவு மட்டும் எட்டுகின்றது. சிரசின் மேல உச்சந்தலையின் மேல என்ன செய்யுமா இறங்கும். ஒரு சொல்களே. அப்ப கர்த்தர் நமக்கு துணையாக இருந்தால் எல்லாவித ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நீதிமான் மேலே சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்குமா? அப்போ முற்பிதாக்கள் தன் தகப்பன் தன் தாத்தா எல்லாவித ஆசீர்வாதத்தை யோசேப்பினுடைய சிரசின் மேலே கர்த்தர் ஊற்றினதை போல தேவன் நமக்கு துணையாக இருந்தால் நாம் விரும்புகிற சகல ஆசீர்வாதத்தை நம்முடைய சிரசின் மேலே நம்முடைய குடும்பத்தின் மேலே தேவன் நிறைவாக நிரப்பி நம்மை ஆசீர்வாதமாக வைப்பார். ஒரு அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ தேவன் துணையாக இருந்தால் தான் அது நடக்கும். வாசித்து பாருங்க, சங்கீதத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். 33:20. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானார். அவரே நமக்கு துணையும் கேடகமுமானார். எந்த ஆத்துமாலாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறதோ அவரே நமக்கு துணையும் கேடகத்திற்கு எதிரிகளிலிருந்து எந்த தாக்குதல் வராதபடி பாதுகாக்கிற துணையாக இருந்து எலியார் என்கிற அர்த்தமுள்ள அந்த பேரின்படியாக நாம் தேவனுக்கு உதவியாக இருக்கும்போது தேவன் நமக்கு உதவியாக இருந்து துணையாக இருந்து நம்மை நடத்துவார். அல்லேலூயா.
இனி நீங்கள் சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 17வது வசனத்தை நான் வாசிப்போம். சங்கீதம் 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன், நான் சிறுமையும் எளிமையானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். கர்த்தர் என்மேல் நினைவாக இருக்கிறார். தேவரீர் என் துணையும், தேவரீர் என் துணையும், என்னை விடுவிக்கிறவருமாய் என்னை விடுவிக்கிறமாய். என் தேவனே தாமதியாய். தேவன் துணையாயிருந்தால் தாவீதை சிங்கத்தின் வாய் பல்லுக்கு இரையாக ஒப்பு கொடுக்காதபடி காத்து கொண்டார். தானியேலை சிங்கம் சேதப்படுத்தாதபடி பாதுகாத்து கொண்டார். எபிரேயர் வாலிபலை 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கிலிருந்து விடுவித்து காத்து துணையாக இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீர்கள் நடந்தாலும் ஆறுகள் நடந்தாலும் அந்த ஜனங்களோடு துணையாக இருந்து தேவன் அவளை விடுவித்தார். அல்லேலூயா. அப்படி என்றால் தேவன் நமக்கு துணையாக இருக்கும்போது எதற்குமே நமக்கு பயம் தேவையில்லை. கர்த்தர் நம்ம எல்லா விதத்திலும் வந்து விடுவோம். சங்கீதம் 46:1 நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2 வசனத்தை வாசித்து முடிப்போம். 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் அடைக்கலமும் பலனும், 3 சொல்கிற அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். அல்லேலூயா. அனுகூலமான துணை, அடைக்கலமாக இருப்பான், பலனாக இருப்பான். ஆபத்து காலத்தில் வேடிக்கை ஒன்று பார்க்க மாட்டான். உலக ஜனத்தை போல வேடிக்கை பார்க்க மாட்டான். அனுகூலமான துணையும் ஆனதான். அதுதான் தேவன் அவனுக்கு துணை என்று அந்த பேருக்கு சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா உங்களுக்கும் எனக்கு தேவன்தான் துணை. அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் சொல்லணும், ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா எங்கள் துணை, நீங்கள் தான் எங்கள் குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கு துணை, எங்கள் சபையாருக்கு நீங்கள் தான்ப்பா துணை என்று ஜெபித்து கடங்கும் போதும் தேவன் எல்லா ஆபத்திலிருந்து நம்ம துணையாய் நின்று அவர் பாதுகாப்பார். சங்கீதம் 94ஆம் சங்கீதம் 17வது வசனம், 18வது வசனம், 19வது வசனத்தை வாசித்து பாருங்க. சங்கீதம் 94, 17, 18, 19. கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால், நல்ல இங்கே சொல்ல, ஒரு வேளை கர்த்தர் எனக்கு துணையாய் இல்லாமல் போனால் இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் நான் செத்தே போயிருப்பேங்கிறேன். என் ஆத்துமா சீக்கிரத்தில் மௌனமாக இருக்க போயிருக்கும், வாசம் பண்ணியிருக்கும். என் கால் சறுக்குகிறது, என் கால்கள் சறுக்கிறது என்று நான் சொல்லும் போதே கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. கிருபை என்னை தாங்கினது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. அப்போ நல்ல கவனிங்க, நீங்கள் எனக்கு உதவியாக இராவிட்டால் என் ஆத்துமா மௌனத்தில் வாசமாக இருக்கும். அதனால் நீங்கள் சும்மா இல்லாமல் நான் சருகும்போது இந்த கிருபையால் என்னை தாங்கினீங்களே. ஒரு அல்லேலூயா. அப்போ தேவன் அப்படி நம்மை நடத்துகிறார். பக்கத்திலே இராவிட்டால் இன்னொரு வசனம், கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இராவிட்டால் மனிதர்கள் விழுங்கிருப்பார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ தேவன் நம்முடைய பக்கத்தில் இருந்து தேவன் நம்மை பாதுகாத்து நடத்துகிறார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். எனக்கு துணையாய் நின்று, இங்கே நல்ல கவனிங்க, கர்த்தரே எனக்கு துணையாக இருந்து என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும். அப்போ இந்த பிரசங்கம் யார்? எப்படி? கர்த்தர் நமக்கு துணையாக இருந்தால். பவுல் சொல்ற, என் பிரசங்கள் நிறைவேறுவதற்கும். சில நேரம் நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் பிரசங்கம். இல்லை, கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள்ளே துணை செய்யலைன்னா நம்ம சத்தியத்தை பேச முடியாது, ஆவிக்குரிய உபதேசங்களை பேச முடியாது, பிரசங்கிக்க முடியாது. அப்போ கர்த்தர் அவனுக்கு உதவி செய்ததுனால நான் இதை பிரசங்கிக்கிறேன். புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காகவும். புறஜாதி எதற்காக? புறஜாதிகள் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். என்னை அவரை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். நல்ல கவனிங்க, சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். காரணம் யாரு? கர்த்தர் உதவி செய்தார். ரட்சிக்கப்பட்டேன்.
கர்த்தர் எல்லா தீமை நின்றும் எல்லா தீமையிலிருந்தும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். இதுவரையும் பரம தேசத்தை அடைகிற வரையும் தேவன் எனக்கு துணையாயிருந்து நான் செய்கிற ஊழியங்களும் பிரசங்கங்களும் புரஜாதிகள் நடுவில் நான் செய்கிற எல்லா காரியங்களும் சோதனையாக வந்தாலும் சிங்கத்திலிருந்து என்னை காத்து அவருடைய உதவினாலே அவருடைய துணையினாலே பரமதேசம் அடைகிற வரையும் தேவன் என்னை தாங்கி நடத்துவார் என்று சொன்னதைப் போல உங்களையும் என்னையும் தேவன் அப்படி நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இல்லையா? அப்போ எலியாஜர் என்றால் தேவனுடைய உதவி. அப்போ நீங்களும் நானும் தேவனுக்கு உதவியாக இருக்கணும். ரெண்டாவதாக தேவன் அவனுக்கு உதவி. மூன்றாவதாக தேவன் அவனுக்கு துணை. ஆக இந்த மூன்றும் நமக்கு அவசியம். ஒன்று, நம்ம பூமியில் இருக்கிற வரையும் ஏதாகிலும் தேவனுக்கு ஊழியங்களை செய்து உதவியாக இருக்கணும். விசுவாசிகள் சபைகளில் தேவனுக்காக ஏதாகிலும் செய்து உதவியாக இருக்கணும். அப்படி கர்த்தர் நம்ம துணை நின்று கடைசி நாள் வரை வருகை வரையும் நித்தியம் சேருகிற வரையும் சியோன் மலையில் அவரோடு நிற்கிற காலங்கள் வரையும் தேவன் அற்புதமாய் துணை நின்று நம்மை நடத்துவார். எல்லாரும் இருந்த வண்ணமாக கண்களை மூடி, தேவ பிள்ளையே, நீ தேவனுக்கு உதவி செய்யும் போது தேவன் உனக்கு உதவியாக இருப்பார், உனக்கு துணையாக இருப்பார். ஒரு வேலை நீங்கள் நினைக்கலாம், நான் போகிற ஆலயத்துக்கு எவ்வளோ செய்தேன்னு, என்னை நடத்திப்புக்காரனுக்கு எவ்வளோ செய்தேன்னு, கர்த்தர் எனக்கு உதவி செய்யலையே என்று நீ பதுருவாய் என்று சொன்னார். இன்றைக்கு அந்த உதவி செய்யக்கூடிய தேவன் உன்னை தேடி வருகிறார். நீ விரும்புகிற உதவி எதுவானாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும், மகளுடைய காரியமானாலும் கணவனுடைய காரியமானாலும், உன்னுடைய காரியமானாலும், மகளுடைய காரியமானாலும், வேலை சம்பந்தப்பட்ட காரியமானாலும் உதவி செய்வதற்காக தேடி வருகிறார். எல்லாம் கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணுங்க. ரீபாலா பாரா பாலா சந்தபரா க்ளோரி சதரா பாரிபா. ஐயோ, எனக்கு துணையே இல்லையே, நான் திக்கற்றவனாக இருக்கிறேன்னு, திக்கற்ற பிள்ளையாக இருக்கிறேன்னு, திக்கற்றவளாக இருக்கிறேன்னா அவர் தகப்பனாக இருந்து உனக்கு துணையாய் நடத்துவார். நீ தனிமை அல்ல, உன்னோடு கூட சேனைகளின் கர்த்தர் கடைசி வரையும் பரலோகராஜன் சேர்கிற வரையும் அவர் உனக்கு துணையாக இருப்பார். எல்லா ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தரை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் பிதாவாகிய தேவனை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சோதனை பண்ணுவோம். நம்மை ஆற்றி தேற்றி பலப்படுத்தின பரிசுத்த ஆவியானவரை சோதனை பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல வேலைக்காய் சோதனை. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்திலிருந்து 4வது வாரமாக எலியாஜர் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று தேவனுடைய உதவி, தேவன் அவனுக்கு உதவி, தேவன் அவனுக்கு துணையாக இருக்கிறார் என்று பல காரியங்களை சத்தியங்களை கற்றுக்கொள்வதற்கு நீர் உதவி செய்தீர். வேதத்தில் அநேக ஸ்திரீகள் தங்களால் இயன்றதை செய்தார்கள் தேவனுக்கு. துர்காலும் தான் வாழ்ந்த காலத்தில் விதவைகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உபகாரமாக இருந்தார். எலியாவுக்கு உபகாரமாக இருந்தார். ரூத்து நகோமிக்கு உதவியாக இருந்ததை போல நாங்கள் தேவனுக்கு உதவியாக இருந்து, தேவன் எங்களுக்கு உதவியாக இருந்து, கடைசி வரை கேட்கிற அமர்ந்திருக்கிற பிள்ளையோடு துணையாக இருந்து நித்தியம் வருகிறதை நீர் எங்களை நடத்துவீராக என்று எங்களை அர்ப்பணிக்கிறோம்.
கேட்கிற பிள்ளையின் மேலே, யோசேப்பின் உச்சந்தலின் மேலே அந்த முற்பிதாக்களினுடைய ஆசீர்வாதம் அல்ல, வானத்தினுடைய ஆவிக்குரிய பூமிக்கு சகல ஆசீர்வாதங்களால் அவளை நிரப்புவீராக என்று நாங்கள் கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தில், என் ஆத்துமாவே கர்த்தரை, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. கர்த்தராக இயேசுவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பின் ஐக்கியமும் சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவங்களோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை புரிந்தோம் சதா காலங்களிலும் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதி.